வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஹெரிடிட்ரி அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஹாரர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் இந்த டைட்டில் ஹெரிடிட்ரி அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய வினோதமான சாவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஆனி அப்படின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு மினியேச்சர் டிசைனரா இருக்காங்க. இவங்க தன்னோட கணவர் மற்றும் 2 பிள்ளைகளோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல கடைசி பொண்ணோட பேர் தான் சார்லி. இவ பயங்கர ரிசர்வ்டான பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். இவளை எப்படியாவது மிங்கிள் பண்ணணும் மத்தவங்களோட அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கவங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஆனியோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த ஃபியூனரல்ல இருந்து தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த மறைவுக்கு அப்புறமேட்டே அந்த குடும்பத்துல ஒரு சில நிகழ்வுகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த குடும்பத்தோட கடைசி பொண்ணு இருக்குல்ல சார்லி, அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய டிராஜடி ஒன்று நடக்கும். அந்த டிராஜடி என்ன, அதன் விளைவு அந்த குடும்பத்துக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹாரர் அப்படின்றது என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்றது அந்த படத்தோட கதை. அதாவது இந்த படம் ஸ்டார்ட் ஆகி 1 மணி நேரம் வரைக்கும் நார்மலான ஒரு ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கும். திடீர்னு அந்த சம்பவத்தை காட்டுவாங்க. ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு சம்பவம். அதை தொடர்ந்து இந்த கதை ஓரளவுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதுலயும் அந்த பேயோட பேசுறதுக்கு இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளா இருக்கட்டும், அதன் விளைவு அந்த குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கட்டும், அண்ட் கிளைமேக்ஸ் லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் அந்த நிகழ்வுகளா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல லீட் கேரக்டரான ஆனி, அவங்களோட கேரக்டர் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர், ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருப்பாங்க. அதே மாதிரி இதுல அந்த தூக்கத்துல நடக்கிற வியாதியா இருக்கட்டும், அண்ட் அந்த ஸ்கெட்ச் புக்கை எரிக்க முயற்சி பண்ணக்கூடிய சீக்வன்சஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு less than 2 hours முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவரால் ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. பட் இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் கிக் ஸ்டார்ட் ஆன விதம் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த மெயின் போர்ஷனுக்குள்ள வரதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த முடிவு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட முடிச்சிருக்கலாம். ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் குழப்பத்தோட முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் நடுவுல கொஞ்சம் பேஸ் அப்படின்றது கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒரு டீசென்டான ஹாரர் மூவி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு சில காட்சிகள் அப்படின்றது இருக்கும். அண்ட் இந்த படத்துல நிறைய டிஸ்டர்பிங்கான காட்சிகள் அப்படின்றதுமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.